இங்க இருக்கிற யாரோ ஒருத்தன் ஒரு கைதிய கத்தியால குத்தி இருக்கான். குத்துனவன் யாருன்னு நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்க எல்லாரையும் தனித்தனியா சர்ச் பண்ண போறேன். சர்ச். சார், கத்தி இங்க இருக்கு சார். அவரை ஆபீஸ் கொண்டு போ. நீங்க எல்லாரும் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு தான் இங்க வந்திருக்கீங்க. மீண்டும் உங்க தலையெழுத்தை நீங்க மாத்திக்காதீங்க. அந்த கத்தி அவசரப்படாதீங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. எஸ் மிஸ். என்ன தோற புச்சா இங்க வந்து மொறப்பெல்லாம் காட்டின தாள் திரும்பிடும். யோ போச்சல்லையா செல்ல, அங்கேனே பேச்சு பாப்பா. சார், தப்பு உங்க பேர்ல வச்சு தயவுசெய்து நீங்க கோர்ட்டு போகாதீங்க சார். சார், நான் உங்க சீனியர் பாத்துட்டு போயிடுறேன் சார். சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார், எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் சார். சரி, அந்த பணத்தை அவருக்கே நஷ்டம் சார். மிஸ்டர் தனிகாச்சன் அனுப்பிச்சு வச்சாரு. அப்படியா? மகேஷ், இந்த கேஸ் எடுத்துக்கப்பா. சார், இந்த கேஸ் எடுத்துக்கிட்டு அது ஜெயிக்காது சார். அது எப்படிப்பா? சார், பார்ட்டி குடிச்சிட்டு ஒருத்த மேல கார் ஏத்திட்டான் சார். அவன் செத்து போயிட்டான் சார். அவன் பொண்டாட்டி 50,000 ரூபாய் நஷ்டம் தான் கேட்கறான் சார். இதை போய் அதிகம் சொல்லி கேஸ் போட சொல்றேன் சார். நீங்க போய் என் மேனேஜரை பார்த்து ஃபீஸ பத்தி பேசிருங்க. டேய் ராமச்சந்திரா, இவர்கிட்ட டீடைல்ஸ் வாங்கிக்கப்பா. சார் சார், இந்த பாரு, உன் மாதிரி என்கிட்ட 2 பேர் இருந்தா போதும். இந்த கோட்டை கொடையா தைச்சு பொடி நடையா ஊர் போய் சேர்ந்துட வேண்டியதுதான். சார், இந்த கேஸ் நடத்தின அவன் ஃபீஸையும் கொடுத்துட்டு கேஸ்லயும் தோத்துருவான் சார். உனக்கு என்னையா? இத பாரு, இன்னில இருந்து என் வெளியெல்லாம் நீ தான் செய்யற. புரியுறதா? சார், நான் ஒரு பெரிய வக்கீல் ஆகணும் தான் சார் உங்ககிட்ட சேர்ந்தேன். அதான் 6 அடி 2 அங்குலம் வளர்ந்துருக்கோம். அப்புறம் என்ன? இப்ப என்ன பண்ற? நேரா சோழா போற. அங்க டேபிள் மூணுல வெயிட் பண்ணு. அந்த பாம்பே பொண்ணு வருவா. அவகிட்ட உன் கேஸ பாம்பேல தான் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லிடு. என்ன புரியுறதா? அது என்ன கேஸ் சார்? டைவர்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்த காஃபி ஷாப் எங்க இருக்கு? நேரா போய் ரைட்ல திரும்ப சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் டி. எக்ஸலென்ட் ஃபுட். நான் தாண்டி உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? எல்லாம் சாப்பிட்டுறதுக்காகவா? உங்களை மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுக்கு. என்னடி இவ எது எதுக்கோ தேங்க்ஸ் சொல்லிட்டேன். இன்னும் என்னடி, என் பிறந்த நாளைக்கு நீங்க எல்லாம் பார்ட்டி வச்சீங்கல்ல? என்ன விளையாடுற? நானும் அவனுக்கு பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். என்ன நானா? ஆமா நீதான். என்கிட்ட பணம் இல்லடி. என்னடி இவ புதுசா சொல்றா? ஐயோ, இது பாரு, இது ஓம் பிறந்த நாள், நீதான் பில் பே பண்ணும். ஆமா, அதான் சொன்னேன் என்கிட்ட பணம் இல்லன்னு. இவ இப்படி கார்டு தரப்பான்னு தெரிஞ்சிருந்தா நானாவது பணம் கொண்டு வந்திருப்பேன்ல. என்னடி பண்றது இப்போ? எவ்வளவு ஆச்சு பில்லு? 700 ரூபாய்க்கு என்னடி சாப்பிட்டோம்? சும்மா ஏன் நிறுத்துற? கொஞ்சம் இரு, எவனாவது இழிச்சு வாய இருக்கானா பாப்போம். குட் ஆஃப்டர்நூன் சார். வெயிட்டிங் ஃபார் அ ஃப்ரெண்ட். தேங்க்யூ.
நான் உங்களை பார்த்து இல்லையே. நான் மிஸ்டர் ராமன் கிட்ட ஜூனியரா ஒர்க் பண்றேன். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி. உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டேன். வெயிட்டர், 1 காஃபி ப்ளீஸ். உங்க கேஸ பாம்பேல தான் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லி அனுப்பிச்சார். கேஸா? என்ன அப்படி கேட்டீங்க? நான் 4வது தடவை டைபிஸ் பண்ண போறீங்களே அதான். என்ன மிஸ்டர், கிண்டல் பண்ணீங்களா? நான் கிண்டல் பண்றேன். நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நாளைக்கு ஊரே கிண்டல் பண்ணும். என்னங்க 1 2 பரவாயில்ல, 4வது டைபிஸ் கேஸுங்க. வாட் நான்சென்ஸ். சார் காஃபி. காஃபி எல்லாம் வேணாம், பில்லு கொண்டா. மேடம் பில் எல்லாம் பில்லு ஒரு வாட்டி சொன்னா புரியாது, போய் பில் கொண்டா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எனதானே? யூ ரைட். இன்னும் கொஞ்ச நேரத்துல புரிஞ்சிடும். வர பாய். கடவுளே, இப்படி ஒரு பட்டாளமே இருக்கும் போல இருக்கு. சார் பில் சார். என்ன அது பட்ட பகல்லே கொள்ளை அடிக்கிறீங்க? ஒரு காஃபிக்கு 700 ரூபாய் போட்டு நம்ம சாப்பிட்ட பில் சார். அவங்க சாப்பிட்டா நான் ஏன் கொடுக்கணும்? சார் நீங்க தானே சார் தரேன்னு சொன்னீங்க. அது அவங்களே போய் கேளு போ. நீங்க இருக்கும் மேனேஜரை பாருங்க சார். வண்டி தள்ளுங்க. கோழியா முழுங்கினீங்கல்ல, தள்ளுங்க. தள்ளுறோண்டி அஞ்சன போறாங்க. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? You see sir, this bill is actually இந்த ஹோட்டல திறந்து 1 வருஷம் ஆச்சு. உங்களை மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கோம். அப்படியா? இந்த கோட்டு